இங்க சைத்தன்யான்னு ஒரு குட்டி பையன் ஒரு சின்ன கிராமத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவனோட அம்மா அப்பா பாட்டின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். சைத்தன்யா ஒரு கிராமம்ன்றதால அவனோட அம்மா அப்பா வேற ஊர்ல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் சைத்தன்யா அந்த ஒரு கிராமத்து பசங்களோட தான் அதிகமா பழகுறான், விளையாடுறான். சைத்தன்யா அம்மாக்கு அவன் மேல அளவு கடந்த பாசம், அவனுக்கு எல்லாமே பார்த்து பண்றாங்க. ஒரு நாள் சைத்தன்யாவோட சொந்தக்காரர் ஊர்ல இருந்து வராரு. இவன் தான் அவருக்கு வழி சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப அவரு நான் தான் உன் தாய் மாமான்னு சொல்லி ஒரு டெலஸ்கோப்பை கிஃப்ட் பண்றாரு. கிஃப்ட் பண்ணிட்டு அவரு இங்க இருக்கிறது உன்னோட சொந்தமாவே இல்ல, என் அக்கா தான் உன்னை பெத்த அம்மா, இவங்க உன்னை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட சைத்தன்யா ஷாக் ஆகிடுறான். அப்புறம் அவனோட சொந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்க ஆசை வருது. பத்தாவதுக்கு அந்த மாமா சைத்தன்யா அம்மா கிட்ட அவனை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு இவங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் சைத்தன்யா அம்மா கிட்ட வந்தவர் அவனுக்கு அவனோட சொந்த அம்மா பத்தி ஏன் சொல்லலன்னு கேட்க அவங்க இல்ல நான் சொல்லல, அது தெரிஞ்சா அவன் எங்களை விட்டு போயிட்டானா நாங்க என்ன பண்றது, நீயும் எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த மாமா சைத்தன்யாவை கூப்பிட்டு நான் சொன்னதை எதையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லாத, கஷ்டப்படுவாங்க, இந்த ஐஸ்கிரீம் வாங்கிக்கொண்டு காசு கொடுத்து நான் உன்னோட சொந்த அம்மா கிட்ட ஒரு நாள் கூட்டிட்டு போய் கண்டிப்பா காட்டுறேன்னு சொல்றாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சைத்தன்யாக்கு அவனோட அம்மாவை பார்க்கணும்னே இருக்கு. அதனால இந்த அம்மா கிட்ட பழைய மாதிரி பழக மாட்டான். ஒரு நாள் நைட்டு திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போன சைத்தன்யாவை காணோம். இவங்களும் அவனை அங்க இங்கன்னு தேடி பார்த்துட்டு காணும்னு அலறாங்க.